இருந்தவர் பணியாற்றியவர். நான் ஒரு கழக செயலாளராக இருந்தவர் பணியாற்றியவர். நான் ஒரு கழக செயலாளராக இருந்தவர் பணியாற்றியவர். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாகர்கோவிலில் திமுக எம்பி கனிமொழி பங்கேற்ற ஆலோசனை கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சதாம். என்ன நடந்தது, விவரங்கள்? வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிமொழி எம்பி பங்கேற்ற திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆலோசனை கூட்டத்தில் தற்போதைய மாவட்ட தலைமை தங்களை ஒதுக்குவதாக முன்னாள் நிர்வாகி ஒருவர் மேடையில் பேசிய சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அறிந்து உடனடியாக செய்தியாளர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மேற்கு கிழக்கு மாவட்டங்களுக்கு உட்பட்ட திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது நாகர்கோவிலில். இதில் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளரான திமுக பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், அதேபோல் நாகர்கோவில் மாநகர மேயர் உட்பட பலர் மேயர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பங்கேற்பாளர்கள் யாருக்காவது கருத்து தெரிவிக்க வேண்டும் என்றால் மேடையில் பேசலாம் என நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். அதையொட்டி மேடைக்கு சென்று பேசிய குளச்சல் முன்னாள் நகர செயலாளரான ரஹீம் நீண்ட காலமாக கட்சியில் வசிக்கும் தன்னை போன்றவர்கள் ஒதுக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். இவர் கருத்தை பேசியவுடனே அவரது கருத்தை அமோதிக்கும் வகையில் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தோர் அரங்கம் அதிரும் வகையில் பலமாக கைப்பற்றினார். அந்த காட்சியை நாம் தற்போது பார்க்க முடிகிறது. இதனால் மேடையில் இருந்த சில நிர்வாகிகள் முகம் சுழித்த நிலையில் திடீரென கூட்டத்தில் செய்தி சேகரித்துக் கொண்ட செய்தியாளர்கள் அங்கிருந்து விரைந்து வெளியேற்றப்பட்டனர். அதன் பின்பு பல நிர்வாகிகள் தற்போதைய மாவட்ட நிர்வாகிகள் மீதான தங்கள் அதிருப்தி தொடர்பான கருத்துக்களை பேசி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சதா.